பேரவைத் தலைவர் அவர்களே, ஒருங்கிணைந்த குழந்தைகள் ஊட்டச்சத்து மையத்திற்கு வட்டார அளவில் குறிப்பாக திருத்துறைப்பூண்டி தொகுதியிலேயே கோட்டூர், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி 3 வட்டாரங்களிலும் ஒருங்கிணைந்த அலுவலகம் இல்லை. எனவே ஒருங்கிணைந்த அலுவலகம் கட்டுவதற்கு அரசு முன்வருமா என்று தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையின்படி திருத்துறைப்பூண்டி வட்டாரத்துக்கு ஒருங்கிணைந்த, அதாவது சிடிபிஓ அலுவலகம், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் இல்லைன்னாங்க. அது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பேசி அதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லலாம். ஏன்னா மாவட்ட நிர்வாகம் தான் அதற்கு இடம் ஒதுக்கி அந்த நிதியும் ஒதுக்கி அதை கட்டித்தர வேண்டும். ஆகவே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இந்த துறை உரிய அறிவுரை வழங்கும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த குழந்தைகள் மையம் கட்டுகிற இடத்திலே பல கிராமங்களில் இடம் இல்லாமல் இருக்கிறது. இப்போது புதிதாக அதோட டிசைன் பெரிய அளவில் இருக்கிறது. அதனால் அந்த கிராமங்களிலே அந்த குழந்தைகள் மையம் கட்டப்படாமல் இருக்கிறது. அதே போல் குழந்தைகளும் குறைவாக இருக்கின்ற அந்த கிராமங்களில் பழைய முறையிலேயே அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா? இது போன்ற பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு பல்வேறு இடங்களில் இடம் கிடைக்காத நிலையில் இதை உணர்ந்து அதை அந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு தகுந்த அளவிற்கு அதனுடைய டிசைனை அமைப்பதற்கு அமைச்சர்கள் முன் வருவாரா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். புதிய கட்டிடம் கட்ட இடம் இல்லாத சூழ்நிலையில் நம்ம பழைய கட்டிடத்தை இடித்து கட்டுவதற்கு அனுமதி தருகிறோம். அதுபோல இப்போ உள்ள டைப் டிசைன் படி கட்டாம நமக்கு கொஞ்சம் இடம் தான் இருக்குன்னா அந்த கொஞ்சம் இடத்துக்குள்ள ஒரு டிசைன் பண்ணி கட்டிக்கலாம். அதற்கும் நிச்சயமாக நாங்கள் அனுமதி தருகிறோம். அதை நீங்கள் தெளிவுபடுத்தும் போது அனுமதி அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பிபி கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சூலூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட 10 குழந்தைகளுக்கு போது மினி சென்டராக ஆரம்பிக்கப்பட்ட சென்டர்கள் எல்லாம் இன்று குழந்தைகள் அதிகமாக வந்து இருக்கின்ற காரணத்தினால் அதை மெயின் சென்டராக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி அவர்கள் கூறியது போல எண்ணிக்கை 10க்கு மேல 10 குழந்தைகள் மேல வந்துட்டோன்னா அது வந்து மெயின் சென்டராக மாற்றி அமைக்கப்படும். நீங்கள் அதை குறிப்பிட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த மருத்துவமனை தரம் உயர்த்தி கூடுதல் கட்டடம் கட்டப்படும் என்ற உத்தரவுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, அந்த மருத்துவமனையில் கூடுதல் படுக்கை வசதி மற்றும் சிடி ஸ்கேன் செய்து தருவாரா என்று தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அரசு மருத்துவமனைக்கு, குறிப்பாக வட்டம் சாரா அரசு மருத்துவமனைக்கு என்னெல்லாம் வசதிகள் வேண்டுமோ அந்த வசதிகள் எல்லாம் தற்போதும் இருக்கிறது. இன்னமும் கூட ஒரு 3.5 கோடியில் புதிய கட்டிடமும் வரவிருக்கிறது. அந்த கட்டிடத்திற்கு தேவையான மருத்துவ உபகரணங்களும் அமைத்து தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்து. மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தமிழகத்தின் முத்திரை துறைகளில் ஒன்றாக சிறப்பான முறையில் செயலாற்றிக் கொண்டிருக்கிற மருத்துவத்துறை சில விரிவாக்கங்களுக்காக ஒன்றிய அரசின் ஒப்புதலை பெற வேண்டியிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி திருமுட்டம் பகுதியில் பாளையங்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. 2 ஏக்கருக்கு மேல் அங்கு நிலப்பரப்பு இருக்கிறது. அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தி தர அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விதிமுறைகள் அதற்கு இடம் கொடுப்பின் ஏற்கனவே ஒன்றிய அரசிடம் கோரப்பட்டிருக்கிற அனுமதி கிடைக்க பெறின் நிச்சயம் அவருடைய மருத்துவமனை மேம்படுத்தப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கச்சகட்டி மற்றும் அம்பலத்தடி ஆகிய கிராமங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி திறக்கும் தருவையில் உள்ளது. அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு எப்போது அளிப்பார் என்று பாலமேடு பகுதியில் ஒரு 108 ஆம்புலன்ஸ் வெகு நாளாக கேட்டிருந்தேன். அவர் போன மாதம் வந்தப்போ அமைச்சர் அவர்கள்ட்ட கோரிக்கை வைத்ததை உடனடியாக நிறைவேற்றி தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இது மக்கள் பயன்பாட்டுக்கு எப்பொழுது அளிக்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன்.
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கான கூடுதல் கட்டிடங்களை அடுத்து வருகிற பேரவை விடுமுறை நாட்களில் திறந்து வைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன். தலைவர் அவர்களே, நான் கடந்த 3 ஆண்டுகளாக இது 40 லிட்டர் அல்ல 55 லிட்டர் நம்முடைய கிராம பகுதிகளுக்கும் பேரூராட்சி பகுதிக்கு 100 லிட்டர் கொடுப்பதற்கும் நான் கோரிக்கையை வைத்த அடிப்படையில் தற்போது கடையம் மற்றும் கீழப்பாவூர் ஒன்றியம் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு ஒரு திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு அதில் கடையநல்லூர், செங்கோட்டை மற்றும் தென்காசி நகராட்சிகளையும் உட்படுத்தப்பட்டு ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்த திட்டம் வந்தால் இந்த அனைத்து பகுதிகளுக்கும் 55 லிட்டர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 10ஆம் தேதி அன்று ஒரு உயர்நிலை கூட்டத்தை கூட்டியிருக்கின்றீர்கள் என்று அறிந்தேன். ஆகவே அந்த கூட்டத்தில் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு நிதியும் ஒதுக்கீடு செய்வாரா என்பதையும் கேட்டு மாண்பு பேரவைத் தலைவர்கள் நம்முடைய மாவட்டம் மாண்பு அமைச்சர் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றீர்கள். இதில் பாப்பாக்குடி ஒன்றியம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வருகின்றது, என்ஜிஏவை தென்காசி மாவட்டத்தில் வருகிறது. இதற்கும் ஒரு நல்ல தீர்வினை நம்முடைய மாண்பு வருவாய்த்துறை அமைச்சரிடம் கேட்டு மாண்பு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்களா என்பதை தங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டம் கடையம், பாப்பாக்குடி, கீழப்பாவூர் ஒன்றியங்களை சேர்ந்த 123 கிராமங்களுக்கு கீழப்பாவூர் பேரூராட்சியான கூட்டு குடிநீர் திட்டம் 46.55 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் திட்டம் தாமிரபரணி நதி உண்ணி அணைக்கட்டு நீர்த்தேக்கத்தின் மேல் பகுதியிலிருந்து கோடாரங்குளம் கிராமத்திற்கு அருகில் உள்ள நாள் ஒன்றுக்கு 8.57 மில்லியன் லிட்டர் குடிநீர் எடுத்து சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு சென்று சுத்திகரிக்கப்பட்டு பின் குடிநீர் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு 10/2/2024 முதல் கடையம், பாப்பாக்குடி, கீழப்பாவூர் ஆகிய ஒன்றியங்கள் 123 கிராமங்களுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 40 லிட்டர் வீதமும் மற்றும் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு 90 லிட்டர் வீதம் கொடுப்பதாக அதிகாரிகள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே சொல்ல எப்போவுமே ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது குடிநீர் வடிகால் வாரியத்தை பொறுத்தளவு குறைவு. இந்த ஆண்டு கொடுப்பது இன்னும் 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மக்கள் தொகை விரிவடையும், அப்படி விரிவடையும் போது அதற்கு சேர்ந்து தான் இந்த திட்டத்தை வகுப்பார்கள். அப்படி வகுக்கப்படுகின்ற போது இப்போதே நீங்கள் 40 லிட்டர் பற்றவில்லை, 55 லிட்டர் வீதம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். சில இடங்களிலே அந்த புதிய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது சில இடங்களில் பைப் லைன்கள் உடைந்திருக்கலாம், சில இடங்களில் பழுதுபட்டிருக்கலாம். அதை ஒரு 6 மாதம் அதை சரி செய்வதற்குரிய கால அவகாசம் கிடைக்கும். எனவே இதிலே கூட கொடுக்க முடியும் என்றால் அதை கொடுப்பதற்குரிய வழிவகை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போது புதிய கூட்டு குடிநீர் திட்டம் சொன்னது போல இப்போது மேலும் தாமிரபரணி ஆற்றின் நீதாரணமாக கொண்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம், வாசுதேவநல்லூர், குருவிக்குளம், மேலு நீதிநல்லூர், சங்கரங்கோயில் ஒன்றியங்களை சேர்ந்த 426 கூட்டு குடிநீர் திட்டங்கள் குடியிருப்புகளுக்கு திருநெல்வேலி மாவட்டம் மானூர் மற்றும் பாளையங்கோட்டை ஒன்றியங்களை சேர்ந்த 54 ஊரக குடியிருப்புகள் சேர்ந்து ஒரு புதிய திட்டம் 896 கோடி விலை இப்போது மதிப்பீடு செய்யப்பட்டு வேலை நடைபெற இதுக்கு டெண்டர் வர ஸ்டேஜுக்கு பணம் நிதி ஒதுக்கப்பட்டு வரப்போகுது. எனவே அங்கு தேவையான தண்ணீர் வருகிற போது இங்கு சர்ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். எனவே இந்த பகுதியில் கூடுதலாக தண்ணீர் கொடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அர்ஜுனன். கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றியம் ஓங்கூர் கிராமத்தில் இயங்க வரும் நியாய விலைக் கடையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தானகுப்பம் கிராம மக்கள் பொருட்களை வாங்கி வருகிறார்கள். தினக்கூலி வேலை செய்யும் ஏழை எளிய மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று பொருட்களை வாங்க வேண்டியுள்ளதால் ஒரு நாள் முழுவதும் செலவாகிறது. இதனால் வேலைக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். எனவே அரசு விதிகளை தளர்த்தி தானகுப்பம் பகுதியில் பகுதி நேர கடையை அமைத்து தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தானகுப்பத்தில் கடையா? அது கார்டு 89 கார்டு தான் இருக்கு. 89 கார்டு இருக்கையில் ஒரு தனிக்கடையை கொண்டாடுறது போறதுன்றது கொஞ்சம் விதிகள் இருக்கு ஏற்கனவே. ஏன்னா அந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா 48 கடைக்கு கார்டுக்கு கூட ஒரு கடை இருக்கு. குறிப்பா ஓங்கூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் ஓங்கூர் நியாய விலைக் கடை 834 குடும்ப அட்டைகளுடனும்
அதே போல கும்பூர் நியாய விலைக்கடை 339 குடும்ப அட்டைகளுடனும், பாதிரி 338 குடும்ப அட்டைகளுடனும், கக்கப்பட்டு 48 குடும்ப அட்டைகளுடனும் செயல்பட்டு வருது. இதெல்லாம் எப்படின்னா 48 கார்டுக்கு கூட ஒரு கடை இருக்கு. அது எப்படி வந்திருக்கும்னா, முதல்ல தாய் கடையை ஆரம்பிச்சிருப்பாங்க. திருப்பி பகுதி நேர கடைகள், புதிய கடைகள் கேட்கையெல்லாம் அந்த கார்டுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சு 48 கூட ஒரு கடை நடந்துகிட்டு இருக்கு. அதன் பிறகுதான் 2006களில் ஒரு புதிய அரசாணை எண் 147 24/8/2006 விதிக்கப்பட்டு சில விதிமுறைகள் இப்பொழுது நடைமுறையில் இருக்கு. அந்த அடிப்படையிலே தான் நகர பகுதிகளில் குறைந்தபட்சம் 200 குடும்ப அட்டைகள் இருக்கணும், கிராம பகுதிகளில் 500 குடும்ப அட்டைகள் இருக்க வேண்டும், மலைப்பிரதேசங்களை பொறுத்தவரை 400 குடும்ப அட்டைகள் என்று ஒரு எண்ணிக்கை அளவிலும், அதே போல தாய்க்கடையை பிரிக்கும் பகுதி நேர கடைக்கு இடையே 1.5 கிலோமீட்டர் இருக்கணும், பிரிக்கும் பகுதி நேர கடையில் குறைந்தது 150 அட்டை இருக்கணும்னு. ஆக தாய்க்கடையில் பிரித்தவன் 500 கார்டு தாய்க்கடையிலையும் இருக்கணும். இவை எல்லாம் இருக்கையில எந்த விதிகளும் பொருந்தாத நேரத்தில் அதுக்கு ஒரு 89 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு கடையை கேட்பது நியாயமாக தெரியவில்லை. இருந்தாலும் உறுப்பினருடைய இதை பரிசீலித்து முடிவெடுக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி ஒலக்கூர் ஒன்றியம் கீழ் ஆதனூர் கிராமத்தில் இயங்கி வந்த கிராம நிலை நியாய விலைக் கடை கடந்த காலத்தில் கீழ் ஆதனூர் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதிக்கு மாற்றப்பட்டது. இதனால் நீண்ட தொலைவில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்க கிராம பகுதி மக்கள் சிரமப்படுகின்றார்கள். மேலும் தங்கள் கிராமத்திற்கு நியாய விலைக் கடை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இல்லாவிட்டால் தங்கள் குடும்ப அட்டையை அரசிடம் ஒப்படைக்க கூறி வருகிறார்கள். இது குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடமும் கூட்டுறவுத்துறை செயலாளர் அவர்களிடமும் நான் நேரடியாக கடிதம் அளித்துள்ளேன். மேலும் கிராம மக்கள் கோரிக்கையின்படி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் நியாய விலைக் கடை கட்ட ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு ஒப்பந்த பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்குள்ள சூழ்நிலை கருத்தில் கொண்டு கீழ் ஆதனூர் கிராமத்தில் பகுதி நேர நியாய விலைக் கடை அமைக்க அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இதுவும் விதிகளை தளர்த்த வேண்டிய ஒரு கேள்வியாக தான் இருக்கு. ஏன்னா மொத்தமே 387 கார்டு தான் அங்கே இருக்கு. அதில் காலனி பகுதி, ஊர் பகுதி என்று 2 பிரிவுகளாக இருக்கு. ஊர் பகுதியில் 90 கார்டு தான் இருக்கு, காலனி பகுதியில் 297. என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக இவங்க கடைக்கட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இதிலிருந்து காலனி பகுதியில் கட்டிட்டாங்க. 297 கார்டு இருக்கு அப்படின்னு அங்கே கட்டிட்டாங்க. அது நியாயம். ஆனால் இப்போ ஊருக்காரங்க நாங்கள் அங்கே போய் வாங்குறதான்னு கேட்குறாங்க. இடைப்பட்ட தூரமும் 2 கிலோமீட்டராக இருக்குது. பார்ப்போம் எதிர்காலத்தில் அதுவும் மாவட்ட ஆட்சியர் அளவில், மாவட்ட அளவில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா விதிகளை தளர்த்தி செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தமிழ்நாட்டைச் சார்ந்த இந்திய மீனவர்கள் நலன் கருதி அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாளைக்கு 2 மீனவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. எல்லை தாண்டி வந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை விதிக்கப்படுது அல்லது அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படுது. அண்டை நாடாக இருந்துக்கிட்டு இந்திய மீனவர்கள் மேலே எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிற விதமா, ஏன் அடியோடு பறிக்கிற விதமா இலங்கை கடற்படையினரும் இலங்கை அரசும் நடந்துக்குது. அது நமக்கு எல்லாம் மிகுந்த கவலை அளிக்குது, கண்டிக்கத்தக்கது. இதனை ஒன்றிய பாஜக அரசு தடுத்து நிறுத்தணும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது சவாலாக இருக்குன்னு ஒன்றிய அமைச்சர் ஜெயசங்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இது என்ன சவால் இருக்க முடியும்னு தெரியல. வேறொரு மாநில மீனவர்கள் இப்படி தொடர் தாக்குதலுக்குள்ளானா இப்படித்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் நான் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டு வருகிறேன். இதுவரைக்கும் மீனவர்கள் கைது தாக்குதல் குறித்து 74 கடிதங்களை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் எழுதியிருக்கிறேன். பிரதமர் அவர்கள் நேரில் சந்திக்கிற போதெல்லாம்
இது குறித்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான முடிவு எட்டப்பட இயலாமல் கடந்துகிட்டு இருக்கு. கடிதம் எழுதினா விடுவிக்கிறது, பிறகு கைது செய்யறதுன்னு இலங்கை அரசோட நடவடிக்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது. மீன்பிடி தொழிலில் பாதிக்கப்பட்டு பாரம்பரிய மீன்பிடி உரிமை கேள்விக்குறியாகி கடலுக்கு சென்றால் பத்திரமாக வீடு திரும்புவார்களா நம் சொந்தங்கள்னு குடும்பத்தினர் மீளா கவலையில் மூழ்கியிருக்க வேண்டிய துயர நிலை ஏற்பட்டிருக்கு. எவ்வளவு காலத்துக்கு இதை சரி செய்யிட்டு இருக்க முடியும்? இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவு மீட்பே மிக சரியான வழி என்பதை இம்மாவட்டத்தின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்திட விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவை மாநில அரசு தான் இலங்கைக்கு அளித்தது என்பது போல ஒரு தவறான தகவலை பரப்பி அரசியல் செய்வது அரசியல் கட்சிகளுக்கு வழக்கமாகிவிட்டது. ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக கட்சிகள் செய்யும் அதே தவிர ஒன்றிய அரசு செய்வது வருந்தத்தக்கது, ஏற்க முடியாதது. கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அந்த தீவை கொடுத்து ஒப்பந்தம் போட்ட போதே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு எடுத்து சொல்லியிருக்கிறார். கச்சத்தீவு இலங்கைக்கு அளிக்கப்படக்கூடாதுன்னு அழுத்த நிறுத்தமாக வாதிட்டு இருக்கிறார். அன்றைக்கு இருந்த திமுக எம்பிக்கள் இரா செழியன், எஸ் மாரிசாமி ஆகியோர் நாடாளுமன்றத்திலே கடுமையாக எதிர்த்திருக்கிறாங்க. அதையும் மீறி கச்சத்தீவு ஒப்பந்தம் 28/6/1974 அன்று கையெழுத்தானவுடன் மறுநாளே, அதாவது 29/6/1974 அன்று அனைத்து கட்சி கூட்டத்தை தலைமை செயலகத்தில் கூட்டி இதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி அன்றைய தினமே பிரதமருக்கும் கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் ஐ எம் கன்ஸ்ட்ரைன்ட் டு எக்ஸ்பிரஸ் அவர் டீப் டிசப்பாயின்மெண்ட் ஓவர் த ரீசன்ட் இந்தோ ஸ்ரீலங்கா அக்ரிமெண்ட்னு குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்ப்பை பிரதமருக்கு தெரிவிச்சிருக்கிறத இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி அடுத்த ஆண்டு தமிழகத்திலே சட்டமன்ற பொதுத்தேர்தல் வருகிறது. அதை நோக்கித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற பகுதியில் இருக்கின்ற மீனவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக நாங்கள் எண்ணுகிறோம். 4 ஆண்டு காலம், இதற்கு முன்பு 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே, இந்த மீனவர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தால் பரவாயில்லை, மீனவர் மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணியிருப்போம். ஆனால் 4 ஆண்டு காலம் கழித்து 5ஆவது இதுதான் கடைசி பட்ஜெட். இப்பொழுது இந்த மீனவர் நலன் சார்ந்த கச்சத்தீவை மீட்போம் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை தான் என்று நாங்கள் கருதுகிறோம். அது மட்டுமல்ல, 2019 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஏன் இந்த மீனவர் பிரச்சனையை கொண்டு வந்து கச்சத்தீவை மீட்கவில்லை? 2024 இப்ப 25 ஒரு வருஷம் ஆயிடுது. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றார் 39க்கு 39 நாங்கள் தான் வெற்றி பெற்றோம், திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த எம்பிக்கள். ஏன் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலே கச்சத்தீவை மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கவில்லை? இப்படி அழுத்தம் கொடுத்து பெற்றிருந்தால் பரவாயில்லை. இதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்துத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதே புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது இன்னைக்கு மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கச்சத்தீவை மீட்பதிலே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், கச்சத்தீவை மீட்க போராட்டம் நடத்துறோம், அப்ப இருக்கிற பிரதமருக்கு கடிதம் எழுதுறோம், அதனால எந்த பலனும் இல்லை. அதனால இந்த கச்சத்தீவை மீட்பதற்காக 2008ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இருந்து கட்சியின் சார்பாக அம்மா அவர்களே தன் மீது இணைத்துக் கொண்டு வழக்கை தொடர்கிறார் உச்சநீதிமன்றத்தில்.
2011 ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. புரட்சித் தலைவர் அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக வராங்க. வந்த பிறகு அரசாங்கத்தையும் அந்த வருவாய்த்துறையும் அதை இணைத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மீனவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே இதை நாங்கள் எடுத்து அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். 1974 தெரிவிக்கப்பட்டது என்று தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கிறாங்க. அவர்கள் இப்பொழுது ஏதோ மறைத்து பேசுகிறார்கள். சரி, அதுக்கு பிறகு எத்தனை ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்தாங்க? அப்படியே வைத்துக் கொள்ளலாம். 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்கல்ல, அப்பதானே இதை நிறைவேற்ற முடியும். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது எப்படி நிறைவேற்ற முடியும்? உண்மையிலேயே மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று அக்கறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கப்பட்டிருந்தார். 16 ஆண்டு காலம் 5 பிரதமர்கள் அந்த அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்களே, அப்புறம் கேட்டு இந்த கச்சத்தீவை மீட்டுக்கலாம். ஏன் செய்யல? இப்ப தேர்தல மனசுல ஆமா, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எண்ணித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டாந்து. அதே போல நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2007 வந்தது. அப்ப யாரு மத்தியில? திமுக அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைச்சது. திமுக இங்க ஆட்சியில் இருந்தது. அப்ப 3-4 மாத காலம் மத்திய அரசியல்ல நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை 2007 வெளியிடாகிறதுல எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அப்ப மாண்பு அம்மா அவர்கள் தான் உச்ச நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பை பெற்றாங்க. எல்லாமே தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு அதிமுக தான் துணை நின்றது. எல்லா வகையிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து தான் இருந்தது. தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டதாக சரித்திரம் கிடையாது, வரலாறு கிடையாது.